கல்வி நிலையங்கள்ல மாணவர்களுடைய தற்கொலைகளை தடுக்க ஏற்படுத்த வேண்டிய வழிகாட்டுதல்களை வெளியிட மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் வெங்கடேசன், எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இது மாதிரியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது? கால நெறிமுறைகள் இல்ல கால அவகாசம் ஏதாவது விடுக்கப்பட்டிருக்கா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். விசாகப்பட்டினத்தில் நீட் தேர்வுக்கு தனியார் பயிற்சி மையத்தில் படித்து வந்த மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரிய தந்தையின் மேல்முறையீடு மனுவை விசாரித்து அந்த மனுவை ஏற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. இதில் குறிப்பாக நாடு முழுவதும் உள்ள தனியார் மற்றும் அரசு கல்வி நிலையங்கள், பயிற்சி மையங்கள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தும் என்றும் தெரிவித்துள்ளது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்ட கல்வி நிலையங்கள் மனநல ஆலோசகர்களை நியமிக்க வேண்டும் என்றும், கல்வி நிலைய வளாகங்களில் உள்ள விடுதிகள், பொதுவாக கூடும் இடங்கள், இணையதளங்கள் ஆகியவற்றில் தற்கொலை தடுப்பு உதவி எண்களை காட்சிப்படுத்தி விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும், மாணவர்களின் திறன்களுக்கு ஏற்ப அவர்களை பிரிப்பதோ அவமதிப்பதோ மதிப்பெண்களை இலக்கு நிர்ணயிப்பதோ கூடாது என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவில் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் கல்வி நிலையங்களில் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை மனநலம் உதவி சார்ந்த பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. விடுதி வைத்துள்ள கல்வி நிலையங்களில் தற்கொலையை தடுக்கும் வகையில் மின் விசிறிகள் பொருத்தப்பட வேண்டும் என்றும், மொட்டை மாடி மற்றும் பால்கனி பகுதிகளுக்கு செல்லாத வகையில் தடுப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த வழிகாட்டுதல்கள் தொடர்பாக நாடாளுமன்றம், சட்டப்பேரவைகளில் சட்டம் இயற்றும் வரை இவை நடைமுறையில் இருக்கும் என்றும், தனியார் பயிற்சி மையங்களில் மனநலம் சார்ந்த பாதுகாப்பு சார்ந்த விதிகளை மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் 2 மாதங்களுக்கு உருவாக்க வேண்டும் என்ற காலக்கெடுவையும் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பில் உத்தரவிட்டுள்ளது.